வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அதற்கான அறிவு, அனுபவம் எல்லாம் முக்கியம் என்று கூறி நாம் கேட்டிருப்போம். ஆனால் அதைவிட பேசும் திறன் முக்கியம் என்று தெரியுமாம். அதற்கான ஒரு உதாரணத்தை இப்பதிவில் நாம் பார்ப்போம். வேலைவாய்ப்பு. ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு ஆள் எடுப்பதற்காக இன்டர்வியூ நடத்தப்படுகிறது. 5 நபர்களுக்கான அந்த இன்டர்வியூவில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். அதில் 80 பேரை மட்டும் HR தேர்வு செய்து அடுத்த கட்டத்திற்கு அனுப்புகிறார்கள். முதல் கட்ட தேர்வு. அந்த 80 பேரிலிருந்து 50 பேர் முதல் கட்ட தேர்வில் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அதன் பின்னர் அதிலிருந்து 30 பேர் நீக்கப்பட்டு இறுதி கட்டத்திற்கு 20 பேர் தேர்வாகி இருந்துள்ளனர். ஆனால் நிறுவனத்திற்கு வெறும் 5 பேர் தான் பணிக்கு தேவை. உரையாடல். அதனால் அந்த 20 பேரையும் ஒரு அரங்கிற்கு அழைத்து சென்று HR ஒரு தலைப்பினை கொடுத்து அதனை குறித்து உரையாடுமாறு கூறியுள்ளார். இந்த தேர்வில் எஞ்சி இருப்பவர்கள் வெறும் 2 பேர்தான். என்னதான் அந்த 20 பேரும் முன்னணி கல்வி நிறுவனத்தில் பயின்று அதிக மதிப்பெண் எடுத்திருந்தாலும் இந்த உரையாடல் தேர்வில் அவர்களால் முன்னணி வகிக்க முடியவில்லை. பேசும் திறன். ஒரு பொது இடத்தில் பல பேருக்கு முன்னர் தங்களது கருத்துக்களை எடுத்து வைக்க முடியாமல் தடுமாற்றம் அடைந்ததே இதற்கு காரணம். இந்த பேசும் திறன் குறைபாடு இருக்கும் காரணத்தினால் இன்று பலரும் திறமைகள் இருந்தும் சரியான வாய்ப்புகள் கிடைக்காமல் வாழ்வில் பின்தங்கி இருக்கிறார்கள். அமெரிக்காவில் ஒருவர் ஒரு சலூன் நடத்தி வந்துள்ளார். தனது கடையில் அவர் ஒரு வித்தியாசமான ஒரு சலுகையை அறிவித்திருந்தார் என்று செய்திகள் வெளியானது. அது என்னவென்றால், இந்த கடையில் சிறுவர்கள் இலவசமாக முடித்திருத்தம் செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் $3 பரிசாகவும் சிறுவர்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தனர். அதன் காரணமாக அந்த சலூனில் சிறுவர்கள் மிக ஆர்வத்துடன் முடித்திருத்தம் செய்து கொள்ள செல்ல துவங்கியுள்ளனர். ஆனால் அந்த சிறுவர்கள் முடித்திருத்தம் செய்யும் வரையில் அந்த சலூன் கடை உரிமையாளர் கொடுக்கும் புத்தகத்தை சத்தமாக வாசிக்க வேண்டும் என்பதுதான் அங்கு கூறப்பட்டுள்ள நிபந்தனை என்று கூறப்படுகிறது. தற்போதுள்ள இளைஞர்கள் பெரும்பாலானோர் மக்கள் கூட்டம் அதிகம் இருக்கும் இடங்களில் தங்களது கருத்துக்களை தெளிவாக முன்னெடுத்து வைக்க தயங்குகிறார்கள். அதனை மாற்றி அவர்கள் கூட்டத்தில் சத்தமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் நோக்கில்தான் இந்த சலுகை. இதனை அறிந்த பலரும் தற்போது அந்த சலூன் கடை உரிமையாளரை பாராட்டி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.